Dear 11th standard students, I am Metro Karunagaran. In exercise number 6.1, sum number 8, if O is origin and R is a variable point on y square is equal to 4x, then find the equation of the locus of the midpoint of the line segment OR. இங்கே பாருங்கள், இது ஒரு x axis y axis சும்மா சூஸ் பண்ணிப்போம். இது origin. R is a variable point on y square is equal to 4x. Find the equation of locus of the midpoint. இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கர்வ் வந்து y square is equal to 4x ன்னு வச்சுக்கலாம். ரைட்? y square is equal to 4x. இதுதான் என்னுடைய ஆரிஜின். R is a point, variable point. Variable point it will vary. எங்க வேணாலும் நவுந்து போகும். இது மூவ் ஆகும். இந்த பாயிண்ட் மூவ் ஆகும். இட்ஸ் a variable point on y square is equal to 4x. இந்த கர்வ் மேலே இந்த பாயிண்ட் இருக்குது. Find the equation of R கிடையாது. Locus of the midpoint. ஓவையும் ஆரையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. You have to join O and R. இதில் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கிறான். இவனை பீன்னு வச்சுப்போம். இவனுக்கு தான் லோக்கஸ் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் த மூவிங் பாயிண்ட். அப்போது இந்த ஆர் இங்கே போகுதுன்னு வச்சிங்க, அப்போ மிட் பாயிண்ட் நவரும். இந்த ஆர் இங்கே வருதுன்னு வச்சிங்க, அப்போ மிட் பாயிண்ட் நவரும். ஆர் இங்கே வருதுன்னு வச்சிங்க, அப்போ மிட் பாயிண்ட் நவரும். ஆர் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ மிட் பாயிண்ட் இங்கே நவுந்துடும். அப்போ பி பாயிண்ட் நவுந்துக்கிட்டே இருக்கும். ஆர் மூவ் ஆக பி பாயிண்ட்டும் நவுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் லோக்கஸ் இதுக்கு தான் கேட்குறாங்க. பார்த்து ட்ரேஸ்டு பை திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நவுறுதில்லை. இந்த பாயிண்ட் நவுற என்ன பாத்து வரும் என்பது தான் கேள்வி. இந்த பாத்து தான், இந்த பாத்து ட்ரேஸ்டு பை பாயிண்ட் பி தான் கேட்டிருக்காங்க, நாட் பை பாயிண்ட் ஆர். ஃபைன். இப்போ O இஸ் ஆரிஜின்ன்றதுனால கம்ஃபர்டபுளி வி கேன் டேக் O as 0,0. R is a variable point. Let R என்பது இதில் நகர்ந்துக்கிட்டே இருக்கிற பாயிண்ட். R is a variable point. அதனால் அந்த வேரியபிள் பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. லெட்டு அது ஏதாவது ஒரு லெட்டரில் எடுத்துக்கிறேன் நான். லெட் P, K be the variable point R. Let P, K be the variable point R. Right? உங்களுக்கு P, K வேண்டாம். ஏன்னா அது ஒரு H, K வேறு போகிறோம்ல உங்களுக்கு. அதனால் அந்த K கூட கன்ஃபியூஸ் ஆகிட போகுது உங்களுக்கு. வேறு ஏதாவது லெட்டர் வச்சுக்கலாம். A, Bன்னு வச்சுக்கலாம். let A, B be the variable point R. அப்போது இந்த R பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கினா A, B. இப்போது P என்றது மிட் பாயிண்ட். let P, H, K be the moving point. இப்போ இதுக்கு தான் சம்மே நமக்கு. be the moving point. அப்போ O ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, R ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, P ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நல்லா பாருங்கள். my O is 0,0. my R is A, B. என்னோடய மிட் பாயிண்ட் வந்து H, K அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் OR is equal to P ன்னு சொல்லலாமா? midpoint of OR is equal to P. midpoint formula என்ன யூஸ் பண்ணுவீங்க? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 is equal to our P. கரெக்டா? அப்போ இதான் என்னுடைய x1, y1. இதான் என்னுடைய x2, y2. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் OR தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் யூஸிங் எ ஃபார்முலா. OR இதோட மிட் பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? x1 plus x2, 0 plus a by 2, 0 plus a by 2, 0 plus b by 2 is equal to h, k is equal to h, k. அப்போ a by 2, 0 plus a is a ஆகிடும், b by 2 is equal to h, k. அப்போ implies a by 2 is equal to h and a is equal to 2h. Then b by 2 is equal to k is equal to k, b is equal to 2k. Fine. இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு ஈக்குவலண்ட் ஆன்சர் வந்துருச்சு.
நம்ம என்ன சொன்னோம், ஆர் ஏ கமா பி லைஸ் ஆன் த கர்வ். அவங்க தான் சொன்னாங்க இஸ் அ வேரியபிள் பாயிண்ட் ஆன் த கர்வ். அப்போது ஆர் ஏ கமா பி இஸ் அ பாயிண்ட் ஆன் y square is equal to 4x. Am I right? Is a point on y square is equal to 4x. Is it visible? Right. Appo this is a point on y square is equal to 4x. ஆனா r க்கு substitute a க்கும் b க்கும் வேற ஆள் வந்துட்டாங்க. யாரு? 2h, 2k ன்னு போட்டுக்கலாமா? Because a is substituted by 2h and b is substituted by 2k. அதனால a, b க்கு பதில் ஒரு புது replacement 2h, 2k is a point on y square is equal to 4x. அப்போ எப்போதுமே ஒரு பாயிண்ட் ஒரு கர்வ்ல இருந்ததுன்னா you can substitute instead of x in the value y in the value. It will satisfy the equation. அப்போ x க்கு பதில் y க்கு பதில் இதில் போய் substitute பண்ணீங்கன்னா what will be your answer? y க்கு பதில் 2k whole square is equal to 4 into x க்கு பதில் 2h. இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will be getting 4k square is equal to 4 into 2h. So 4 cancel ஆச்சுன்னா k square is equal to 2h ன்னு வரும். k square is equal to 2h. We want the locus. அப்போ locus of p h, k அப்படின்னு கேட்டிங்கன்னா locus of p h, k அப்படின்னு கேட்டிங்கன்னா you have to replace h by x and y by k by y. அப்போ y square is equal to 2x. இதுதான் உங்களுடைய locus. அப்போ கிட்டத்தட்ட y square is equal to 2x என்பது எப்படி இருக்குன்னா again it will trace a path. இன்னொரு பாத் ட்ரேஸ் பண்ணோம். எந்த மாதிரியே ட்ரேஸ் பண்ணோன்னா இன்னொரு இந்த மாதிரியே ஒரு பேரபோலா மாதிரி இன்னொரு கிராஃப் வரும். அப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்காது. இது எந்த மாதிரி இது ட்ரேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது y square is equal to 4x இல்லை, அதே மாதிரியே இன்னொன்று ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரியே ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாத் வந்திருக்கும் y square is equal to 2xனா. பட் பாத்தெல்லாம் நீங்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நான் அந்த ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் சொல்கிறோம் பாத் இந்த மாதிரி வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் யூ டு ட்ரேஸ் த பாத். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். a, b 0,0லேருந்து p கிட்ட ரீச் ஆகணும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா மூலிமா. அப்போ ab வந்து h, k வழியாக மாறிடும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ab h, k வந்த உடனே அந்த ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சம் h, k கண்ட்ரோலில் வந்துடும். லோக்கஸ் என்னும் போது h, k எடுத்துகிட்டு x, y சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அந்த கார்னர் கொஞ்சம் விசிபிள் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்துங்க. இந்த இடம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x, y எடுத்துன்னு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். yக்கு பதில் 2k xக்கு பதில் 2h. அப்போ இது ஸ்கொயர் பண்ணால் 4k square is equal to 4 into 2h. 4 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ k square is equal to 2h. அப்போ h, k ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா y square is equal to 2x will be your final answer. Is it visible? Fine. Thank you.